ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள், இந்த ரெமிடி, அதாவது ப்ரிடிஷன்ஸ், அதாவது பலன்கள், ஆடி மாத பலன்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிடர் மீனாட்சி முருகன். ஒரு லக்கி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து எனக்கு நடக்குமா நடக்காதா, எக்கனாமிக்கெலாம் நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், நடக்குமா நடக்காதா, நிறைய சிந்தனைகள், நிறைய எண்ணங்கள், நிறைய ஆசைகள் உங்களுக்கு. அதாவது விருச்சிக ராசினாலே மனம் வேகமாக செயல்படும், உடல் அது கூட செயல்படாது இல்லையா? ஸோ அந்த மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி ஆடி மாதம் சிறப்பாக சந்தோஷமாக எதிர்பார்த்த பணத்துடன் வாழப்போகும் என்னுடைய விருச்சிக ராசி நேயர்களை அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆண்டு கோள்கள் இப்போ இந்த ஆடி மாதத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது? ஸோ அந்த கோள்களுடைய சஞ்சாரத்தை முதல்ல பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டுக்கோள்கள், வருடக்கோள்கள் இல்லையா? அந்த வருடக்குள்ள சனி வந்து 4ஆம் இடத்துல வந்து வக்ரத்தில் இருக்காரு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. 11ஆம் இடத்துல கேது இருக்காரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் உட்காந்துருக்கிறாங்க, 2 பேரும் 7ஆம் இடத்துல. ஸோ இது வந்து வருடக்கோள்கள், இது வந்து மாற போகிறதில்ல. செவ்வாய் வந்து 40 நாளைக்கு ஒரு வாட்டி, இந்த ஆடி மாதம் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்கிறார். அப்போ சுக்கிரன் மட்டும் பயிற்சிடுறாரு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். அப்போ தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி, பிஸ்னஸில் டெவலப் ஆகுறது, மனசில் ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு ஆசை, நான் வந்து வீடு ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கிடலாம். ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருந்து டாக்குமெண்ட் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஒரு நான் வந்து அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த லோன் கண்டிப்பாக அது கிடைச்சிடும். பிஎஃப் மேல் லோன் போடுறது கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ தனவரவு உங்களுடைய பையை நிரப்பும், கஜானாவை நிரப்பும். ரொம்ப நாளாக வந்து தொழில் கூட்டாளிகளுக்குள்ள இருந்த பிணக்குகள் அது வந்து சரியாயிடும். உங்களுக்குள்ள எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் 100% வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்றம், மாற்றம், கொண்டாட்டம், வெரி குட், சூப்பர். அந்த ஆடி மாதம் நல்லா இருக்கும். ஓகே, குரோதி ஆண்டில் ஆடி மாதத்தில் 2024 நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நடக்க போகுது. ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த கேஸு உங்களுக்கு ஜெயிச்சிட போகிறீங்க. பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனைகளில் அகலுவது, அண்ணன் தம்பிகளோட உறவுகள் மேம்படுவது, கணவன் மனைவிகள் உறவுகள் மேம்படுவது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது, குலதெய்வத்தை ஆராதிப்பது, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவது, நினைச்ச கோயிலுக்கு போகிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிறது, ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றது, இப்படி எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்க போகுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் இடம் பாக்கியாதிபதி இல்லையா, பாகிஸ்தான் இல்லையா, அந்த 9ஆம் இடத்துல சூரியன் 10க்குரிய 9ஆம் இடத்துல, புதன் 8க்கும் 11க்குரிய புதன் அங்கே இருந்தாலும் ஒரு சேர்க்கை சூப்பராக இருக்கு இல்லையா? அப்போ சுக்கிரன், அதாவது 7க்குரிய கலத்திர ஸ்தானாதிபதி அங்கே இருக்கார். அப்போ திருமணம் கைகூடி வரும், குடும்பத்தில் ஒரு குதூகலம், நான் ரொம்ப மகிழ்ச்சி, இந்த இடத்த விற்றுட்டேன், நான் ஒரு வேறு இடத்த வாங்கிட்டேன், இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய மாறுதல் பண்ண போகிறேன், மேலே ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு இடம் வாங்க போகிறேன், அந்த இடத்துல இருந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாளாக வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுனால டாக்குமெண்ட் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே நிறைய அது அதனை சார்ந்த செயல்கள், நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஒரு நிபந்தனைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை நிபந்தனை இல்லாமல் சிறகடிக்க போகின்ற அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரோதி ஆண்டில் ஆடி மாதம் 2024 விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இது வந்து சிறப்பு தானே. ஸோ ரொம்ப நாள் கைகூடி வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை உங்களுடைய அதாவது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறணும் இல்லையா, உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கணும் இல்லையா, உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் எல்லாமே ஃபாஸ்ட் எல்லாமே நல்லபடியாக அற்புதமானது. அப்போ எந்த கல்வி கேள்விகள் விடுபடாது, ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ தங்கப்பதக்கம் வின் பண்ண போகிறேன், அதற்கான முயற்சிகள்லாம் சூப்பராக டெவலப்மெண்ட்டாக இருக்கும். 2ஆம் இடம் தனவரவுலாம் தனவரவுலாம் எதிர்பார்த்தோட அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக கொடுத்துருந்தாலும் தரவே இல்லை, இப்போ கூட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிறதுனால மேனேஜர் பார்த்து கூட்டு கொடுப்பார். ஸோ தனவரவு ஒரு பக்கம் இருக்கும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கும், தாமதப்பட்ட திருமணம் கைகூடி வரும், செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும், வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். நான் ரொம்ப நாளாக வந்து விசா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அமெரிக்காவுக்கு போகிறேன், நான் இந்தோனேஷியா, நான் வந்து
யூகே போகிறேன், நான் வந்து கனடா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு அடித்தளமாக இருக்கும். ஃபியூச்சரில் ஒரு நல்ல பிளானிங்காக இருக்கும் உங்களுக்கு. 7ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருந்து குருமங்கல் யோகத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு. வண்டி வாகனத்தை மாற்றுறது, அதாவது டூ வீலர்லேருந்து இப்போ பைக்கிலிருந்து கார் வாங்குறது, அந்த காரை சேஞ்ச் பண்ணுறது, வேறு கார் வாங்குறது, வேறு பைக் வாங்குறது, ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய, அதாவது வயதில் மூத்த விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து உடம்புலாம் வந்து ஃப்ரீ ஆகிடும். வேலைக்கு மேலே சாப்பிட்டு யோகா பண்ணாலே சரியாயிடும். குடும்பத்தில் தனவரவு போதிய அளவு உங்களுக்கு இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் எதை நினைத்தாலும் உங்களுக்கு வந்து அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் உங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ஆசைகளை வந்து அடக்கி இந்த குலதெய்வத்தை வணங்கினால் உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான், ஆன்மீக ரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும். குலதெய்வம் கோயில் கட்டுற விஷயங்களுக்கு கும்பாபிஷேகம் நன்கொடை அளித்து அதன் மூலியமாக ஒரு கர்மாவை கழிக்கணுங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள். அதாவது 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது, 4ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்குங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான சஞ்சாரங்கள், கிரக சஞ்சாரங்கள், ஆடி மாத கிரக சஞ்சாரங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மட்டும் ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் ட்ரை பண்ணேன், அதை வின் பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். நிறைய விஷயங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை வந்து வெயிட் பண்ணி அதை வந்து பார்த்து நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். அப்போது இந்த குரோதி வருடத்தில் ஆடி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு அன்பான சிறப்பான காலகட்டம். உங்களுக்கு வந்து முதல்ல தனவரவு இருக்கும், திருமணம் கைகூடி வரும், குழந்தை வழி சிறப்பை தரும், குழந்தைகள் நல்ல கல்விகள் கிடைக்கும், பழைய கடன் வசூலாகும், மண்மனைகள் விற்கப்படும், மண்மனைகள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் அடிக்கிட்டே போகலாம். அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரோதி ஆண்டில் ஆடி மாத ராசி பலன்களில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 உங்களுக்கு தான். சிறப்புடன் இருங்க, செயல்படுங்கள், இறைவனை வணங்குங்கள், முடிந்தவரை தானங்கள் தர்மங்கள் செய்யுங்கள். உங்களை இறைவன் வாழ்த்தட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.